Hi friends, வணக்கம். இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ், பைப்பிங் வச்சிருக்கு, ஆர்ம் ஹோலுக்கு வந்து பார்டர் வச்சிருக்கு. இதனுடைய கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல நம்ம வீடியோஸ் நிறைய இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அதுல சர்ச் பண்ணி பார்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரிமைனிங் எனக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்தாலும் அந்த சேஞ்ச் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இந்த வீடியோஸ் வந்து நான் மறுபடியும் போடுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளவுஸ் லைனிங் வச்சிருக்கோம். இதுக்கு என்ன தேவையான மெட்டீரியல் அப்படின்னா வெறும் சும்மா பிளைனா ஸ்டிச் பண்ணி போடுறதை விட ஒரு கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக ஒரு கோல்டு கலர் பைப்பிங் மட்டும் நம்ம மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். இப்போ இது லைனிங் கிளாத் யூசுவலா எப்பவும் போலதான் லென்த் பொறுத்து லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 இன்ச் வேணும்னா 1/2 இன்ச் விட்டுக்கலாம், 1 இன்ச் வேணும்னா 1 இன்ச் விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கீழே ஃபோல்டிங்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து நீங்க விட்டுக்கலாம். அதுக்கு மேல நமக்கு ஷோல்டர் அளவு பிளஸ் உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 14 இன்ச் எனக்கு ரெடியா உயரம் வேணும், ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் வைக்கிறேன். கீழே வந்து அந்த 1/2 இன்ச் உங்களுக்கு அதுல போயிடும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து உங்களுக்கு நான் கால்குலேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். செஸ்ட் ரவுண்டு வச்சு நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இதுல வந்து நான் 6 இன்ச் வந்து ஷோல்டர் வைக்கிறேன், ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்ச் வந்து உயரம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளவு உங்களுக்கு 1/4 செஸ்ட் தான். அதுக்கு அப்புறம் 1.5 இன்ச் நீங்க அதுல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு ஒரு 1 இன்ச் டாட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்திக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் இதுல மெஷர்மெண்ட் நோட் பண்றேன். உங்களுக்கு சேம் மெஷர்மெண்ட் இருந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 29 இன்ச் இடுப்பு வருது அப்படின்னா ஒரு 7.25 வந்து 1/4 வெயிஸ்ட், அதுக்கப்புறம் 1 இன்ச் டாட், அதுக்கப்புறம் நமக்கு 1.5 இன்ச் எப்பவும் போல ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 6 இன்ச்சும் ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்ச்சு வச்சு நான் லைன் போடுறேன். இதுல பைப்பிங் வைக்கிறனால நான் 3 இன்ச் வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறேன். ஏன்னா 2.25 வச்சா போதும், ஆனா பைப்பிங் வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வரும் அப்படிங்கறக்காக நான் இதுல 3 இன்ச் வந்து நான் கழுத்தோட அகலம் வச்சு உயரம் வந்து 10 இன்ச் வைக்கிறேன். 9.5 பிளஸ் 1/2 இன்ச் சேர்த்து நான் வைக்கிறேன். உயரம் பாத்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச் வரும். கீழே 1/2 இன்ச் நம்ம மடிக்கிறதுக்காக 14 பிளஸ் 1 இன்ச் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கோட உயரம் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கழுத்தோட உயரம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் அளவு, கழுத்தோட அளவு அகலம் எவ்வளோ அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நீங்க பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்தா 3 இன்ச் வைங்க, இல்ல அப்படின்னா நீங்க எப்பவும் போல 2.25 வச்சுக்கோங்க. 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் உயரம் வைக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி உங்களுக்கு 9.25 பிளஸ் 1.5 இன்ச், 7.25 பிளஸ் 1 இன்ச் இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக. இப்போ இந்த பேக் போர்ஷன் மட்டும் நம்ம கரெக்டா வெட்டிட்டோம் அப்படின்னாவே இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிடலாம். நெக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். ரொம்ப எல்லாம் ஒன்றும் ஒரு கர்வ் லைன் கொண்டு வரல, ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து கீழே மட்டும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் பார்த்தா எனக்கு 7.25 இன்ச் வந்து அதுல வச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸஸா தேவையில்லாத பீஸை கீழே கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நெக்கோட ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து கட் பண்ணி அப்படியே ஆர்ம் ஹோலை கண்டினியூ பண்ணிக்கலாம். கீழே வந்து இதுல எங்கெங்க நாச்சஸ் போடணுமோ அதெல்லாமே மெஷர் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு 15 ஆர்ம் ஹோல் வருது அப்படின்னா 7.25 வரும். அந்த 7.25 கூட உங்களுக்கு கொஞ்சம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் நான் டெப்தா வெட்டினால மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி தான் வருது. அந்த உள்ள தள்ளி வர இடத்துல தான் நான் வந்து 7.25க்கான நாச்சஸ் போட்டிருக்கேன். 16 இன்ச் ஆர்ம் ஹோல் வருது அப்படின்னா 7.25 வச்சா ஒரு 1/2 இன்ச் குறையும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணி பார்த்தா 16.5 இன்ச் 15.25 இன்ச் நமக்கு வந்துரும். அதுவே நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்ல தான் வரும். கிராஸ்ல வேணும்னா போட்டுக்கலாம், ஆனா அது மேக்சிமம் பிரின்சஸ் கட் அப்படின்னாவே நம்ம ஸ்ட்ரெயிட்ல தான் போடுவோம். கீழே நார்மலா இருக்கிறத விட 1 இன்ச் இறக்கி தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு அதே அளவு நான் போட்டிருக்கேன். கீழே மட்டும் உயரம் 1 இன்ச் நான் வந்து அதிகப்படுத்தி இருக்கேன். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் நான் வந்து எக்ஸஸா விட்டுருக்கேன். கீழ்பகுதியில 2 இன்ச் வந்து அதிகமா விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். அந்த நாச் எங்க இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டா ஸ்ட்ரைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு நாச் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பேக் ஆர்ம் ஹோலும் ஷோல்டரும் ஒரே அளவா நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச் அதிகமா வரும். உயரம் வந்து சைட்ல 2 இதுவும் ஈவனா வர மாதிரி போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் நாச் மட்டும் கொஞ்சம் தள்ளி செஸ்ட் ரவுண்ட் எந்த இடத்துல வருதோ கரெக்டா அந்த இடத்துல நான் போட்டுக்கோங்க. கரெக்டா நீங்க மேல இருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதெல்லாமே ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அந்த சென்டர்ல மட்டும் நீங்க லைட்டா கட் பண்ண போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. முன்கழுத்து 7 பிளஸ் 1/2 இன்ச் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ இது வரைக்குமே நம்ம நார்மலான ஒரு பிளவுஸுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதுதான் பண்ணியிருக்கோம். என்ன இது உயரம் வந்து அதிகப்படுத்தி இருக்கோம். நார்மலா இருக்க பிளவுஸுக்கு வந்து சைட்ல 1 இன்ச் எக்ஸஸ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உயரம் வந்து இவ்வளவு வைக்க மாட்டோம். அது வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து ஃபுல் பாடி லென்த் வந்து அதை விட 1 இன்ச் சேர்த்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கும், ஆர்ம் ஹோலும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பண்ற ஒரு எல்லா விஷயமும் தான் நீங்க பிரின்சஸ் கட்டுக்கு கவனமா பார்க்கணும். ஆர்ம் ஹோல் டெப்த் ரொம்ப டீப்பா வேண்டாம், சும்மா லைட்டா கட் பண்ணீங்கன்னா போதும். ஏற்கனவே மார்க் பண்ணிருக்க இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ கீழே நம்ம மடிச்சு தைக்கிறதோட ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் போடுற இந்த லைன் வந்து ஒரு சிலருக்கு வந்து செஸ்ட் லீனா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மேல தள்ளி டைட் பண்ணி பிடிக்கலாம். அதனால அது வரைக்கும் ஒரு பெண்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா எப்பவும் கொடுக்குற அந்த கிராஸ் தான் இது. பிரின்சஸ் கட்ல ரெண்டா கட் பண்ணிட்டு தனித்தனியா ஜாயின் பண்ணும்போது முன்பக்கம் வந்து ஏத்த இறக்கம் வரும். அதை கரெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். இப்போ வந்து நான் சொன்னது ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 9.5 இன்ச் நான் மார்க் பண்றேன். இப்போ 2 பஸ்டுக்கும் இடையில செஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேக்சிமம் 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் ஓப்பனா இருந்தா 4.5 இன்ச்சு வைங்க, பேக் ஓப்பனா இருந்தா 4 இன்ச்சு வைங்க. ஏன்னா சென்டர்ல ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு துணி குறையும். அதனால 4 இன்ச்சு வந்து நீங்க பேக் ஓப்பன் வைக்கும் போது 4.5 இன்ச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அந்த சென்டரை வந்து நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா முன்னாடி தையல் போடும்போது அளவு குறையும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அளவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஆஃப் ரவுண்ட் செஸ்ட் பெருசா இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து மேல இருந்து இப்ப நான் மார்க் பண்ணிருக்கிறத அப்படியே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணீங்கன்னா போதும். அதுவே செஸ்ட் சின்னதா இருக்கு, லீனா இருப்பாங்க அப்படின்னா லூஸ் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கீழே வந்து நம்ம ஒரு டாட் மாதிரி அதை கொண்டு வந்து வளைச்சு கட் பண்றோம். பிரின்சஸ் கட்டே பாடியா இருக்கவங்களுக்கும் செஸ்ட் பெருசா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் லீனா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இது வந்து கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட நான் வந்து மடிச்சு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம அவுட்டர்ல தள்ளி ஒரு ஸ்ட்ரைட் போட்டு ஒரு டாட் ஷேப் அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ இதுவே ஜஸ்ட் பெருசா இருக்கவங்களுக்கு அந்த பெண்ட் தேவையில்லை, அப்படியே நீங்க வளைச்சு கீழே வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த மார்க் பண்ணி கட் பண்ற ஒரு விஷயம் மட்டும்தான் லீனா இருக்கவங்களுக்கு ஃபேட்டா இருக்கவங்களுக்கும் நம்ம பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியான நம்ம ஷேப்ல தான் நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு சேம் மேல வர அதே 4 இன்ச் கேப்பும் கீழே வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்க அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த சென்டர்ல வர இதை வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அது எப்பவும் போல அப்படியே விட்டுறலாம். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் அதிகமா விட்டுதான் ஒரு சைடு போர்ஷனை வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம கிராஸ் ஓப்பன்ங்கிறனால கிராஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டினா அந்த இடத்துல டாட் மட்டும் போட்டுக்குவோம். இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க நம்ம அந்த சென்டர்ல வர்ற போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னா சைட்ல உள்ள அளவை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். அப்பதான் வந்து சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அமுந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கீழ் பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் ஒரு 1/4 இன்ச். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் சென்டர்ல இருக்க கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் உயரமா தெரியும். இப்போ வந்து நீங்க இதோட அதை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் தூக்குன மாதிரியும் உள்ள அந்த வெயிஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விழாம டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் லீனா இருக்கவங்களுக்கு ஃபேட்டா இருக்கவங்களுக்கு மேல 4 இன்ச் வைக்கிறோம்னா கீழே அதே 4 இன்ச் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு ரவுண்ட் மட்டும் கட் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி மைனூட்டான சின்ன சின்ன கட்டிங் எல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் இதுக்கு வந்து நமக்கு யோக் பீஸ் எல்லாம் கிடையாது, ஓப்பன் பீஸ் வேணும். அதே மாதிரி கீழே ஃபோல்டிங்க்கு வேண்டி நம்மளுக்கு ஒரு பீஸ் வேணும். இதுலயும் ஒரு 1/2 இன்ச் நான் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நமக்கு அந்த கரப்பகுதி வரும்போது தைச்சோம்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அதை வெட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு கீழே 1/2 இன்ச் மேல 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காகவும் இதுக்காக ஃபோல்டிங்காகவும் விட்டுறோம். அதுக்கப்புறம் 3.5 இன்ச் வச்சுட்டு அண்டர் ஆர்முக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்லீவோடைய ஷேப்பை பொறுத்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா பின்னாடி கிளாத் வேணும், அது கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். லீனா இருக்காங்க அப்படின்னா உள்ள வந்து நல்லாவே நம்ம ஆம்ஹோல் டெப்த் வெட்டுற மாதிரியே நம்ம வந்து பெண்ட் பண்ணி வெட்டிக்கலாம். கை சுற்றளவு ஆம்ஹோலுடைய சுற்றளவு 7.25 வர மாதிரி தான் இதுலயும் மார்க் பண்ணணும். பாத்தீங்கன்னா நான் ஒரு கிராஸ் லைன் போட்டிருக்கேன். அந்த லைனுக்கு சென்டர்ல வர்ற மாதிரி, அதாவது நம்ம வந்து ஆம்ஹோல் டெப்த்துக்கு கட் பண்ற மாதிரி நான் வந்து அதுல மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லீனா இருக்கவங்களுக்கெல்லாம் கிளாத் நிறைய சைட்ல விட்டோம் அப்படின்னா நான் 2 மாடல் ஸ்லீவ் கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஒன்னு இந்த மாதிரியும் இன்னொன்னு வந்து பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி வெட்டுற மாதிரியும். அந்த மாதிரி வெட்டுறவங்களுக்கு
பின்னாடி லூஸ் வருது, கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க டெப்த் பண்ணி அந்த துணியை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். இதுக்குமே ஆர்ம் ஹோல் டெப்த் ரொம்ப லைட்டா கட் பண்ணீங்கன்னா போதும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து ஃபோல்டிங்க்கு வந்து 2 சைடு பேக் சைடுக்கு பீஸ் வேணும். அதே மாதிரி ஓப்பன் பீஸ் ரைட் லெஃப்ட் 2 பக்கத்துக்கும் நமக்கு ஓப்பன் பீஸ் வேணும். நெக் வந்து உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறனால நீங்க கோல்டன் கலர்ல கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதுல த்ரெட் வச்சு நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாச்சஸ் எல்லாம் தவறாம போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் மெஷர் பண்ணி பார்த்து போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்ல வச்சு வெட்டிக்கலாம். மெயின் கிளாத்ல நம்ம போட வேண்டியது அந்த டிசைன் மட்டும் பார்க்கணும். அந்த எப்படி போட்டா நமக்கு பிரின்சஸ் கட் அப்படிங்கும் போது உங்களுக்கு மெட்டீரியலுடைய சஃபிஷியன்ட் கரெக்டா பார்க்கணும், எப்படி போட்டா கரெக்டா வரும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க கிளாத்தை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டா வருமா கிராஸா வருமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க மெயினா கவனிக்கணும். டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க கட் பண்ணணும். எடுத்த உடனே பேக் வச்சு பேக் கட் பண்றது, ஃப்ரண்ட் வச்சு கட் பண்றது அப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் பத்தாம கூட போகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய ஸ்பேஸ் எப்படி இருக்கு, நம்ம எப்படியெல்லாம் வச்சா அதுக்கான பகுதியை கரெக்டா வேஸ்ட் ஆகாம கட் பண்ண முடியும் அப்படிங்கறத நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓப்பன் எப்படி இருக்கு, எந்த ஃபோல்டிங் வந்து எந்த பக்கம் வச்சு வெட்டணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக் ஓப்பனா இருந்தாலும் நம்ம சம்டைம்ஸ் வந்து பேக்ல ஓபன் பண்ண மாட்டோம், ஃப்ரண்ட்லயும் ஓபன் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது கவனக்குறைவா நம்ம பேக் மட்டும் கவனிப்போம், ஃப்ரண்ட்டை கவனிக்காம விட்டுட்டு அப்புறம் ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும். அதனால அந்த மாதிரி இதுல வந்து ஃப்ரண்ட் ஓபன் பேக் ஓபன்ங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபோல்டிங் பீஸ்ல வச்சு கரெக்டா பார்த்து கட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வந்து எப்படியுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்துடும், அதுல எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த பிளேஸ் பண்ணி கட் பண்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க.